வணக்கம் சகோதரிகளே, நான் ஜெயா கைல்வெளி, ட்ரீம் ஃபிட் டிசைனிங். லாஸ்ட்டாக போட்டிருந்த 3 வீடியோவுக்கு நீங்கள் எல்லாருமே நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அந்த வீடியோவில் கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸு எப்படி வாஷ் பண்ணணும்னு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸு எப்படி வாஷ் பண்ணணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸு வாஷ் பண்ணும்போது காமனாக எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, வாஷிங் மிஷினில் வந்து டிட்டர்ஜென்ட்டு யூஸ் பண்ணி உள்ளே போட்டுடுறாங்க. அது வந்து நமக்கு வாஷ் பண்ணி சுற்றி முடித்து எவ்வளோ தூரம் அந்த ப்ளவுஸை டேமேஜ் பண்ணி கையில் கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துருது. ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, டிட்டர்ஜென்ட்டு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக உள்ள டிட்டர்ஜென்ட்டு ஷாம்பு யூஸ் பண்ணி தண்ணியில் ஃபுல்லாக டிப் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா, அது வந்து கசக்கி பிழிஞ்சு ட்ரை பண்ணும்போது நமக்கு ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நல்ல வெயிலில் போயிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, ட்ரை பண்ண போட்டுடுறாங்க. அந்த வெயிலில் ட்ரை பண்ணும்போது எல்லாமே வந்து நமக்கு ஃபேட் ஆயிடுது. ஒரு சிலர் வந்துட்டு ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது நார்மலாகவே அது வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து வாஷ் ஆகாது. அது வந்து மறுபடியும் ஃபேடு தான் ஆகும். சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணி நமக்கு தொடச்சி எடுக்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா, அந்த மெட்டீரியல்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா, உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து டேமேஜ் ஆயிரும். அது வந்து எந்தெந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் அது வேஸ்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வேஸ்ட் ஆக்கிரும். ஸோ அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸு நல்லா அழகாக கிராண்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அதை ஹேங்கரில் மாட்டி பீரோவில் வந்து தொங்க போட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க தொங்க போடும்போது என்ன ஆயிடுதுன்னா, அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெயிட் இருக்கும். அந்த தொங்க போட்டதுனால அந்த வெயிட்டு ஃபுல்லாக இறங்கி த்ரெட்டெல்லாம் லூஸ் ஆகி அதோட ஷேப்பு அந்த ஒரு ஃபினிஷிங்கே இல்லாமல் மறுபடியும் இன்னொரு முறை அந்த ப்ளவுஸை வேர் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக நமக்கு வந்து இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எந்த சின்ன மிஸ்டேக் கூட எதுவுமே நம்ம வந்து பண்ணக்கூடாது. யூசுவலாகவே ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம ட்ரை வாஷ் தான் பண்ணணும். இப்போ ட்ரை வாஷ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மணி ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ ஒரு அழகாக நம்ம வந்துட்டு அதை வாஷ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணுன்றதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நம்ம வேர் பண்ணுறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போயிட்டு வர்றதுக்காக நம்ம அதை கிராண்டாக ஒர்க் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நம்ம வந்து அதை ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம வந்து சாரீ வேர் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸும் வேர் பண்ணிவிட்டு போகும்போது அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஸ்வெட் ஆகிற ஒரு ஏரியா எது அப்படின்னா, நமக்கு இந்த ஆர்மோல் கிட்ட மட்டும்தான். அங்கே ஸ்வெட் ஆயிரும். அது ஸ்வெட் ஆகுறதுனால அந்த இடத்துல சுத்தமாக வந்து அந்த கலர் வந்து நமக்கு வந்து ஃபேட் ஆயிரும். அப்படி ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஸ்மெல் அதிகமாக வந்துடும். ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆரி ஒர்க்கை வந்து கண்டிப்பாக அந்த ப்ளவுஸை வந்து வாஷ் பண்ணணுன்ற வந்து ஒரு டிசைட் பண்ணி வாஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே ஸ்வெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்வெட்ஸ் பேட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா, நம்ம ப்ளவுஸில் இதை அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒரு டே ஃபுல்லாக கூட நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஃபுல்லாக அந்த ஸ்வெட்டிங்கை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். 2வது நமக்கு அந்த ப்ளவுஸில் ஸ்மெல்லும் இருக்காது. அதில் வந்து நமக்கு கலரும் ஃபேட் ஆகாது. ரொம்ப ரொம்ப நாள் வந்துட்டு அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம நிறைய டைம் வந்து அதை யூஸ் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இது ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு மட்டும் நான் சொல்ல வரல. எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் நமக்கு இருக்கும். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணி வீட்டிலேயே வந்து தெரியாமல் வாஷ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணதுனால அதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலுமே ஃபேட் ஆயிருச்சு. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு கொஞ்சம் டேமேஜும் ஆயிடுச்சு. இதை மறுபடியும் நம்ம வேர் பண்ணாங்க அப்படின்னா, அந்த பழைய ஒரு கிராண்ட் லுக் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் நம்ம வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் வந்து இந்த ஒரு ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. எங்கேயாவது ஸ்டிச்சஸ்லாம் வந்து லூஸாக இருக்கா, இல்லை ஏதாவது பீட்ஸ் வந்து ஏதாவது கட்டாக இருக்குதா, இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் நீங்கள் ஒருக்கா வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்படி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக ஒரு ஸ்டெப் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஒரு சாஃப்ட் ப்ரஷ்ஷு, அது டூத் ப்ரஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேறு டைப் ஆஃப் ஒரு சாஃப்ட் ப்ரஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு நம்ம வந்து இதில் வெளியில் நம்ம வேர் பண்ணிட்டு வந்ததுனால நிறைய டஸ்ட்டு வந்து இதில் உட்காந்துருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டாக வந்து என்ன பண்ணணும்னா, அதை ரிமூவ் பண்ணணும் நம்ம. அது எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து அந்த பார்ட்லேருந்து இந்த இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த டஸ்ட்டுங்களெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும்.
ரொம்ப ஸ்லோவாக பக்குவமாக அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். இப்போது நம்ம வந்து இதில் இருக்கிற டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வந்து வாஷிங் பண்ண போகிறோம். இப்போது வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பவுலில் வாட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து ஹாட் வாட்டரோ இல்லை சால்ட்டு மிக்ஸ் பண்ண வாட்டரோ கிடையாது. இது எல்லாமே நார்மலாக கோல்டு வாட்டர். ஏன் 3 பவுலில் எடுத்திருக்கேன்றதை நம்ம வாஷ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சின்ன சின்ன பவுல் எடுத்திருக்கேன். ஏன்னா அது கவர் ஆகணும்னு. நீங்கள் வந்து வீட்டில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு பாத்திரம் எதுனாலும் எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீட்டில் வாஷ் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிற டிட்டர்ஜென்ட்டோ ஷாம்போ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேபி ஷாம்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். நீங்களும் வந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிற லிக்விட் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ உங்களுக்கு பேபி ஷாம்பு எடுத்து நான் அதை யூஸ் பண்ணி எப்படி வாஷ் பண்ணலான்ட்டு நம்ம பார்ப்போம். இதில் வந்து ரொம்ப நிறையெல்லாம் போடலை. ஏன்னா நான் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறதுனால ஒரு 2-3 டிப்பு போதும். இதை வந்து கொஞ்சம் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அழுக்கு அந்த இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்து இல்லைனா ஒரு நல்லா வைப்பிங் கிளாத்து இது ரெண்டுத்தில் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு இன்சைடை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி முடிச்சிடலாம். இன்சைடு ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த பக்கத்தை ஃபுல்லாக நம்ம வந்து அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து அதை வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல ஒரு plain காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே கூட நீங்கள் டிப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு நல்லா இதில் அந்த லைட் கெமிக்கல் தான் நமக்கு இருக்கும். முதல்ல உள் சைடு எல்லா பார்ட்டுமே வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுங்க. ஒரு பக்கம் கூட ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் நல்லா அழகாக எல்லாமே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடுங்க. பேக்கு, ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு போர்ஷன் இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இந்த ஷாம்பு மிக்ஸ் பண்ண வாட்டர்லேருந்து ஃபுல்லாக முதல்ல எடுத்துருங்க. முக்கியமாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுற அந்த ஹார்மோன் பக்கம் வந்து கொஞ்சம் நிறையவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை இல்லை 3 தடவை கூட நீங்கள் ஆமோல் சைடில் வந்துட்டு இந்த லிக்விட் தண்ணியை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி தான் இந்த பக்கம் கை எந்த பார்ட்டுமே விடாமல் எல்லா பார்ட்டுக்குமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம், யோசிக்கவே வேண்டாம், ஒன்றும் ஆகாது. நம்ம ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகாது. நமக்கு வந்து இதில் உள்ள அழுக்கையும் கிளியர் பண்ணும். நமக்கு அந்த ஸ்மெல் இருந்தாலும் அதை வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. ஸோ நான் எல்லா பக்கமும் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் எடுக்க மறந்தால் கூட நீங்கள் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து முடிச்சிருங்க. இந்த மாதிரி முதல்ல இந்த கிளாத்து நீங்கள் அது கீழே வந்து ஒரு காட்டன் கிளாத் வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் விரிச்சிக்கோ வேலையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ இந்த ஷாம்பு லிக்விட் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அழகாக வாஷ் பண்ணிட்டோம். அதை வந்து தொடச்சி நம்ம எடுத்துட்டோம் நீட்டாக. இப்போ வந்து அந்த லிக்விடு ரிமூவ் ஆகிறதுக்காக இன்னொரு பவுலில் வந்து இந்த கிளாத்தில் உள்ள வந்து ஷாம்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டிப் பண்ணி அந்த லிக்விடு ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளைன் வாட்டரில் மறுபடியும் நம்ம டிப் பண்ணிட்டோம்னா அந்த வாட்டரை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக வந்து தொடச்சி நம்ம வந்து எடுக்கணும். நம்ம வந்து ஒரு தடவைக்கு 2-3 தடவை நீங்கள் முக்கி நான் வீடியோவில் இப்படி நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக செய்யுங்க. எல்லா பிளேஸ்லேயுமே என்ன பண்ணணும், லிக்விட் எங்கெல்லாம் பட்டிருக்குதோ
அந்த எல்லா பிளேஸ்லேயும் நீங்கள் வந்து அந்த ப்ளெயின் வாட்டரை வச்சு நீங்கள் அந்த லிக்விடை தொடச்சி நீங்கள் எடுத்துருங்க. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எப்போவுமே வந்துட்டு லைனிங் கிளாத்தை அலசிட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. என்ன ரீசன்னா, நீங்கள் அலசிட்டு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்போது அதில் உள்ள லைனிங் கிளாத்தில் உள்ள சாயம் வந்து ப்ளவுஸ் துணியில் வந்து இறங்காது. அதனால் சொல்கிற எல்லா டிப்ஸுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். அது நமக்கு ரொம்ப கெயினாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ எல்லா பிளேஸ்லையும் இப்போ நான் வந்து ப்ளெயின் வாட்டர் வச்சு நான் ஃபுல்லாக வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அந்த லிக்விடு இருக்கிற எல்லா பிளேஸ்லேயும். ஃபுல்லாக இதை முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி வாட்டர் அப்சர்வர் பேட்சை வச்சு இந்த வாட்டர் அப்சர்வர் பேட்ச் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக அந்த தண்ணியை வந்து இப்படி ஒத்தி நீங்கள் எடுத்துடலாம். ஃபுல்லாக நீங்கள் அந்த வாட்டரை ஃபுல்லாக இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து எல்லா பிளேஸ்லேயுமே நீங்கள் என்ன செய்யணும், இதை வச்சு எல்லா ஈரத்தையுமே நீங்கள் இதில் ஒரு பிளேஸ் இல்லாமல் கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இப்படி அப்சர்வ் பண்ணி எடுத்துடணும் வாட்டரை. சரிங்களா? இது வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனமாக செய்யுங்க. இந்த ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அந்த காட்டன் கிளாத்தில் வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி கொஞ்சம் ஒத்தி எடுக்கணும். கரெக்டாக ஒத்தி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்கிற சின்ன ஈரம் கூட அதில் வந்து ஃபுல்லாக இதில் வந்து தொடச்சி எடுத்துரும். இப்போ நம்ம வந்து உள் பக்கத்தை ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம வந்து வெளி பக்கத்துக்கு நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு போகலாம். ப்ளவுஸை ஃபுல்லாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு மறுபடியும் வந்து இந்த லிக்விட் யூஸ் பண்ண அந்த வாட்டரில் வந்து நம்ம டிப் பண்ணி இதை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் இருக்கிற இடத்துல வந்துட்டு இந்த வாட்டர் வந்து படாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது தாண்டி மீதி இருக்கிற பிளெயின் பிளேஸ்லலாம் வந்துட்டு நீங்கள் இந்த வாட்டர் லிக்விட் யூஸ் பண்ணி இருக்கிற வாட்டரை வச்சு நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கொஞ்சம் கேப் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து நீட்டாக அழகாக வந்து தொடச்சி எடுத்துருங்க. முன்பக்கம் பின்பக்கம் எல்லா பக்கமும் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அதெல்லாம். ஏன்னா இதில் வந்து பட்டுதுன்னா அது உங்களுக்கு வந்து அது டேமேஜ் ஆயிரும். அதுக்காக இங்கே உள்ளே வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. இங்கே ஃபுல்லாக தெரிகிற எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நம்ம வந்து இதை டிப் பண்ணி தொடச்சிடலாம். ஒரு சைடு வந்து ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டாக எங்கே அழுக்கு இருக்குமோ அங்கே மட்டும் நம்ம வந்து அழகாக வந்து அதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இதை வந்து நம்ம வந்து இந்த லிக்விடு போகிறதுக்காக இந்த ப்ளெயின் வாட்டரில் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த லிக்விட் எல்லாமே இதில் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து ஒரு ப்ளெயின் வாட்டரில் நம்ம வந்து இந்த ஆரி ஒர்க்கு பண்ண இடத்துல வந்துட்டு நம்ம வந்து அதை இப்படி ஒத்தி எடுத்தாலே போதும் உங்களுக்கு. சரிங்களா? எங்கெங்கெல்லாம் அந்த ஒர்க்கு பண்ணியிருக்கிறோமோ ஆரி ஒர்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துலலாம் வந்து ஃபுல்லாக ஒத்தி எடுத்துருங்க. 2-3 தடவை டிப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணி இதில் உள்ள எல்லா ப்ராசஸையும் நீங்கள் முடிச்சிருங்க. ஸோ இந்த ப்ளெயின் வாட்டருன்றதுனால நம்மளோட இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து டேமேஜ் ஆகாது. எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இந்த கையிலையும் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்துட்டு இதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக அழகாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நெக்கு சைடு ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சைடும் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக அதை வந்து இந்த ப்ளெயின் வாட்டர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அது கோல்டு வாட்டர் தான். இதை யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் பேக் சைடு எப்படி நம்ம இன்சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த அப்சர்வ் ஸ்வைப்பிங் பேட்ச் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஈரத்தை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை பண்ணிக்கோங்க. சேம் ப்ராசஸ் தான். ஃபுல்லாக இதை முடிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஈரம் வருதோ அந்த இடத்துலலாம் ஒர்க் பண்ண இடம் முதற்கொண்டு எல்லா இடத்துலையுமே இதை வச்சு நீங்கள் வந்து அந்த வாட்டரை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி முடிச்சிருங்க. நாங்கள் வீடியோவில் பண்ணுறோம், நீங்கள் நேரில் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. இதுக்கும் வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் காட்டன் கிளாத் வச்சு மறுபடியும் அதே மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த ஈரம் வந்து ரொம்ப லைட்டாக எல்லாமே ஈரம் அதிகம் இருக்காது. நம்ம ஒரு நல்ல ஃபுல் தண்ணியில் டிப் பண்ணி எடுக்கிறதுக்கும் நம்ம இப்படி எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் உங்களுக்கு மெட்டீரியல்லேருந்து பீட்ஸ்லேருந்து எதுவுமே டேமேஜ் ஆகாது.
கலரும் உங்களுக்கு ஃபேட் ஆகாது, எந்த ஒரு பார்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், ப்ளவுஸ் நல்லா பிரைட் ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. மோந்து பார்த்தா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. எனக்கே ஆக்சுவலாக ஆரி ப்ளவுஸ் வாஷ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இன்றைக்கி உங்கள் புண்ணியத்தில் என் ப்ளவுஸும் ஒன்று நான் வாஷ் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ளவுஸையும் இதே மாதிரி வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் பொறுமையாக வாஷ் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. இப்போ வந்து இதை என்ன பண்ணணுன்னா, சன்லைட்டில் போய் காய போட்டுறாதீங்க. அப்போ வந்து நமக்கு வந்து அது ஃபேட் ஆயிரும். நம்ம வீட்டுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஓரமாக ஒரு இடத்துல வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ட்ரை ஆகிரும். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் தண்ணியிலையும் வந்து டிப் பண்ணல பார்த்தீங்களா, நம்ம அழகாக ரொம்ப பக்குவமாக தொடச்சி எடுத்துருக்கோம்ல, அதனால் சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. நான் நினைக்கிறேன் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்ட்டு. இப்போது ஆரி ஒர்க் ப்ளவுஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போது அழகாக நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு எல்லாமே. இதை அப்படியே நம்ம மடித்து வச்சோம்னா இது ஒன்றோட ஒன்று வராசிட்டு இதை மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்பாயில் ஆயிரும். அதனால் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு பட்டர் ஷீட்டோ வச்சு அதுக்கப்புறம் அதை ஃபோல்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இதையும் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இதே பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா அது உள்ளே வந்துட்டு நம்ம ஈரத்தன்மை அதிகமாகி நமக்கு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கருத்துரும். ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் பவுச் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் மெட்டீரியல்ஸ் உள்ளே வைக்கிறதுக்கு. இந்த காட்டன்ஸ் பவுச் செலக்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் உள்ளே வச்சுட்டு சிலிக்கா ஜெல் உள்ளே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் லைஃப் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஃபர்தராக நான் வந்து எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு போடணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி 1 by 1 நான் வந்து அப்கமிங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். பெண்களுடைய கனவுகளும் திறமைகளும் நிறைவேற எங்களோட ட்ரீம் ஃபிட் டிசைனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்.